நீயும் கர்த்தரும் எடுப்பதற்கு எனக்கு தகுதி இருக்குது. கர்த்தர் நான் அர்ப்பணிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது உனக்கு சரீரமாக ரத்தமாக இருக்கும். இல்லைன்னா வெறும் பிரெட்டும் வெறும் திராட்சரசமாக இருக்கும். நீ எப்படி சூஸ் பண்ற? வேதம் சொல்றது உன் நாவில தான் ஆசீர்வாதமும் சாபமும் இருக்குது. எதை சூஸ் பண்ணிக்க போற? எந்த கனியை புசிக்க போற? ஓரா பல்லிய பாருங்க. மரணமும் ஜீவனும் உன் நாவில தான் இருக்குது. நீ மரணத்தின் கனியா இல்ல தேவ சன்னதியில காணப்படுகிற கனியாய் நீ இருக்க வேண்டும் என்பதை நீயே நிதானித்துக் கொண்டு இதில் பங்கு பெறும். கெட்ட வார்த்தைகளோ எந்த காரியமோ பேசாதபடிக்கு கர்த்தருக்கு பிரியமானவள வாலிப பிள்ளைகள் முழங்கால் போடுங்க. தேவ சமூகத்தில் போடுங்க. முழங்கால் படக்கூடியவங்க முழங்கால் போட தேவ சமூகத்தில். நீ வெல்கம் ஹோட்டலில் போய் உட்காரல, டிஃபன் சாப்பிட்றதுக்கு சர்வர் கொண்டு வந்து கொடுக்குறது முடியாதவர்கள் உட்காரலாம். ஆனால் முடிந்தவர்கள் போடு முழங்கால். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நடுக்க வேணும். மிஞ்சி போன ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகாது. ஆசி சஸ்ல போய் பாருங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போடுறாங்க. ஓர பக்கத்துறவல்ல பௌதர காம்பன கத்துறவல்ல சுத்தம் செய்யும் அக்கி ஆண்டவரே, இனி நான் அசதியாக இருப்பதற்கு நானே இடம் கொடுக்க மாட்டேன். இனிமேல் நான் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு முடிந்த அளவுக்கு இந்த உலகத்தில் ஜீவிக்கிற வரைக்கும் நன்மையே செய்வேன். ஆண்டவர், யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். ஆண்டவரை ஜெபிப்பதற்கு நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கிறேன். ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு நான் ஜாக்கிரதை உள்ளவளாக இருக்கிறது. இன்றைக்கு உடைய பந்தியிலே என்னை பங்கு பெற செய்த தேவனுக்கு நன்றியோடு கூட கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிக்கிறேன். ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு தேவ சாட்சியத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரே. பயபக்தியோட 2 கரங்களை நீட்டி அந்த 2 கரங்களுக்கு மேலே உங்கள் வலது கரத்தை வைத்து இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற கர்த்தருடைய சரீரம். பரலோக பிதாவே, இந்த அப்பத்தை நம்முடைய சரீரமாக மாற்றி இதை விட்டு கொடுக்கிற வேளைகளில் எங்கள் சரீரங்களே அற்புதங்கள் நடக்கட்டும். எங்கள் சரீரத்திலே அபிஷேகம் வழங்கட்டும். எங்கள் சரீரத்தினுடைய வல்லமை வழங்கட்டும். பலவீனத்தில் மரணத்துக்கு எதுவான வியாதியாக இருந்தால் கூட இயேசுவை நீக்கி போட்டு உடைய பலத்தாலைகளை இதை கட்டி கொள்ளுவீராக. அப்படியே இந்த ரசத்தை உங்களுடைய ரத்தமாக மாற்றி உங்களுடைய புதிய உடன்படிக்கை ரத்தத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரே உடன்படிக்கை செய்து முடிவு வரைக்கும் இதில் நிலைத்திருக்க இந்த ரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். இந்த ரத்தம் எங்களுக்கு விடுதலை கொடுக்கட்டும். இந்த ரத்தம் எங்களுக்கு நன்மையை கொண்டு வரட்டும். இந்த ரத்தம் எங்களுக்காக நன்மையை பேசட்டும். ஆண்டவரே, இதை ஆசீர்வதித்து எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.